தமிழ் தாய் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தான் வீட்டுக்கு முன்னாடி விளையாடி சென்ற ஒரு 9 வயது பெண் குழந்தை வந்து காணாமல் போயிருக்கு. எங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த சூலூர் என்ற கிராமத்திற்கு அருகில் உள்ள ஒரு தெருவில். இப்போ இந்த குழந்தைய மிட்டாய் கொடுத்து கடத்திட்டு போய் கொலை பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மோகன்ராஜ், கார்த்திக். அதில் ஒருத்தன் வந்து அந்த குழந்தையோட பக்கத்து வீட்டுக்காரன். சரிங்களா? அந்த குழந்தைய கடத்திட்டு போய் கையை காலை முறித்து முகத்தை எல்லாம் செதுச்சு இந்த தலைப்பகுதியை வந்து திருப்பி முகத்தை கல்லால் அடித்து கொலை பண்ணியிருக்கான். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டத்தில் அரசு மருத்துவமனைக்கு மூக்கில் சதை வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு சிகிச்சைக்காக போன ஒரு பெண்மணி, செவிலியர் முத்துலட்சுமி அவங்க பேர். அவங்க வந்து சிகிச்சை பெற்றுட்டு வந்த பின்னாடி அந்த சீதாலட்சுமின்ற செவிலியர் மாணவி வந்து இறந்து போயிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மயக்க ஊசி அளவுக்கு அதிகமாக கொடுத்ததுனால அவங்க இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட பணியாற்றிய செவிலியர் பெண்மணிகள் எல்லாம் அரசு மருத்துவமனை முன்னாடி உட்காந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அப்போ நமக்கு பொதுவாகவே என்ன ஒரு கேள்வி எழும்புதுன்னா, அரசு மருத்துவமனைக்கு ஒரு சிகிச்சைக்காகவோ இல்லை ஒரு அவசர சிகிச்சைக்காகவோ போகிறவங்களோட நிலைமை இதுதானா? ஒரு மருத்துவ படிப்பை படிச்சுட்டு முழுமையாக படிச்சுட்டு அதுக்கான செய்முறை எல்லாமே செய்முறையாக இருக்கட்டும், பொதுவாக அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கான எல்லாமே பொதுப்படியாக ஒரு வரைவோட பயிற்சி எடுத்துட்டு தானே வந்திருப்பாங்க. இப்போ ஏன் இவங்களால ஒரு சரியான சிகிச்சை முறையை கொடுக்க முடியலை, சரியான மருந்து அளவை ஏன் கொடுக்க முடியலை அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. இப்போ எனக்கே என்னென்னா, என்னோடய அண்ணன் வந்து இறந்து 8 வருஷம் ஆகுது. 8 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் மாரடைப்பு காரணமாக என் அண்ணனுக்கு வந்து இசிஜி எடுக்கிறதுக்காக போகிறோம். நாங்கள் போன நேரத்தில் வந்து மருத்துவர் இல்லை. அவசர சிகிச்சை பார்க்குறவங்க வந்து இசிஜியை பார்த்துட்டு, உங்கள் அண்ணனுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் போயிட்டு காலில் வாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. ஆனால் எங்கள் அண்ணனுக்கு வந்து தொடர்ச்சியாக இதயத்தில் வலி ஏற்பட்டதுனால நாங்கள் வந்து ராதாகிருஷ்ணா மருத்துவமனையில் போய் சிகிச்சைக்காக பார்த்தோம். அவங்க இசிஜி எடுத்து பார்த்துட்டு, இது மாரடைப்பு வந்திருக்கு, மாரடைப்பு அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கான வசதி எங்கள்கிட்ட இல்லை, நீங்கள் உடனடியாக ஒசூர் சந்திரசேகர மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போயிடுங்க, அங்கே போனால் காப்பாற்றிடலாம் அப்படின்னாங்க. அப்போ இன்னிலேருந்து நான் அரசு மருத்துவமனையை வந்து எதிர்பார்க்குறதில்ல. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, பணம் போனால் போட்டு தனியார் மருத்துவமனையில் போயிட்டு நம்ம சிகிச்சை ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு. இப்போ பணம் இருக்கிறவங்க பார்த்துக்கிறாங்க, பணம் இல்லாதவங்க அரசு மருத்துவமனை நாடுற நிலமை தானே இருக்குது. அப்போ இந்த நிலமை மாறணும். இந்த நிலமை மாறணுன்னா தமிழ்நாடு அரசு தான் மாற்றணும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.